ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அவங்களோட கருத்துக்கள், மக்களோட கருத்துக்களும், அரசு அதிகாரிகள், ஆட்டோ ஓட்டுநர் 3 பேருமே இருந்தாங்க. அவங்களோட கருத்துக்களை பரிமாறப்பட்டது. நல்ல முடிவு எடுக்கப்படும். இல்ல, அவங்கவுங்க ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதை எழுதியும் கொடுத்திருக்காங்க. அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு என்ன எடுக்கலாம். ஏன்னா இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு காரணமே அவர்தான். அவரோட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அவர் இல்லாம இந்த கூட்டம் நடக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் பதவியேற்றும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மீட்டர் பொருத்த வேண்டும், அதான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அவரோட லட்சியமே இதுதான். அது நடைபெறும். புரிய என்ன சொல்லுங்க. மகளிர் பயணம் தானே அது. அது மகளிர் பயணமா தான். மகளிருக்கான பயணம், அது மகளிர் பயணம் போட்டிருக்காங்க. அதுதான் இருக்கு. மகளிருக்கான பேருந்து மகளிர் பயணம், மகளிருக்காக கட்டணம் இல்லா பேருந்து, மகளிர் பேருந்து. அத மகளிர் பேருந்து. நன்றி. இப்ப ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் மிக மோசமான நிலைமையில இருக்கு. அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். எப்படி உயிர் ஊசலாகுன்னு சொல்றாங்க, அந்த நிலைமையில இருக்கு. அவர்கள் வாழ்வாதாரம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மீட்டர் பொருத்தப்பட்டு முதல்ல இயக்க போறோம். அதற்கு என்ன, இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறோம்னா அதுக்கு என்ன கட்டணம் நிர்ணயிக்கலாம், அதுக்கு மேல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் என்ன கட்டணம் நிர்ணயிக்கலாம். ஏன்னா இது மக்கள் சம்பந்தப்பட்டதில்ல. மக்கள் தான் அந்த ஆட்டோல ஏறுறாங்க. அவர்களுக்கு முதலாளி மக்கள், எங்களுக்கு முதலாளிகள் அவர்கள். அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க. அதாவது மக்களிடமிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கேட்கப்பட்டது. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இந்த கட்டணம் நிர்ணயிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே உட்கார்ந்து ஆலோசித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை கொண்டு சென்று இவர்களுக்கு என்ன கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது என்பது அறிவிக்கப்படும். அதே மாதிரி அவர்களுக்கான அறிவுரைகள் இதெல்லாம் இருக்கணும். அந்த நம்பர் 1 அறிமுகப்படுத்தலாம் இருந்தோம். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் இவருக்கான நிறைய இவங்க வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த ஆட்சி அவர்களுக்கான ஆட்சி, அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. எல்லாரும் கிடைக்கும். அதை மட்டும் பார்க்காதீங்க. இவங்க இப்ப சொல்ற பாத்தீங்களா, தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் வகையில் மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்று இருக்கு. அதையும் பாருங்க. அதையும் நீங்க பார்க்காதீங்க. அதையும் பாருங்க. நன்றி.